இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவிசிபிலிட்டி பை 2 3 4 5 6 9 10 11 அது எப்படி எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் அது இந்த நம்பரால் டிவைட் ஆகுமான்னு எப்படி செக் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிவிசிபிலிட்டி பை 2 ஒரு நம்பர் எடுக்கிறோம், அதை 2வால் டிவைட் ஆகுதான்னு எப்படி பார்க்கணுன்னா ஒன்ஸ் பிளேஸ் வந்து 0 2 4 6 8ஆல் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக 2வால் டிவைட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்பர் இருக்கா, இதில் ஒன்ஸ் பிளேஸ்னால் என்னது லாஸ்ட் நம்பர், இதான் ஒன்ஸ் பிளேஸ். இது வந்து 0 2 4 6 8ஆல் இருக்கான்னு பார்க்கணும், எண்ட் ஆயிருக்கா. இந்த ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் வந்து இந்த நம்பருக்குள்ளே ஏதாவது இருக்கா, இருக்குது, 8 இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக 2வால் டிவைட் ஆகும். செகண்ட் ஒன் எடுக்கிறோம் 7ன்னு, இது வந்து இந்த நம்பருக்குள்ளே இருக்கா, இல்லை, 7ஏ இல்லை. அப்போ இது கண்டிப்பாக 2வால் டிவைட் ஆகாது. அதான் இஸ் நாட் டிவிசிபிள் பை 2 சின்ஸ் இட்ஸ் ஒன்ஸ் பிளேஸ் இஸ் நாட் ஈவன் நம்பர். நெக்ஸ்ட்டு டிவிசிபிலிட்டி பை 3. ஒரு நம்பர் எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் அது 3ஆல் டிவைட் ஆகுமான்னு எப்படி செக் பண்ணணும்னா a number is divisible by 3 if the sum of digits is divisible by 3. ஆக்சுவலாக ஒரு பெரிய நம்பர், இதில் எத்தனை 6 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்கு. அப்போது இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ண, அதாவது 6 5 தனித்தனியாகவே எடுத்துக்கணும். 6 5 4 3 2 1 இந்த நம்பர் அவ்வளோத்தையும் ஆட் பண்ணால் அது திரும்ப 3ஆல் டிவைட் ஆகணும். அதான் 6 எத்தாச்சா +5 +4 +2 +1 இந்த நம்பர் அவ்வளோத்தையும் ஆட் பண்ணால் 21. இந்த 21 வந்து 3ஆல் டிவைட் ஆகும். 7 3s are 21. இது 3ஆல் டிவைட் ஆகுறதுனால இந்த பிக்கர் நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். 3ஆல் டிவைட் ஆகுதான்னு எப்படி பார்க்கணுன்னா இதோட ஒவ்வொரு நம்பரையும் ஆட் பண்ணி அந்த டோட்டல் வேல்யூ 3ஆல் டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பிக்கர் வேல்யூவும் 3ஆல் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு டிவிசிபிலிட்டி பை 5. ஒரு நம்பர் 5ஆல் டிவைட் ஆகுதுன்னு பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், அந்த ஒன்ஸ் பிளேஸ் இருக்கா லாஸ்ட் நம்பரு அது வந்து 0ல் இருக்கணும், இல்லை 5ல் இருக்கணும். அதாவது ஒரு பிக்கர் நம்பர் எடுக்கிறோன்னா அந்த ஒன்ஸ் பிளேஸ் வந்து 0வாக இருக்கணும், இல்லை 5ஆக இருக்கணும். ஒன்ஸ் பிளேஸ்னால் லாஸ்ட் டிஜிட், ஓகேயா. இப்போது 5225 இதில் எடுக்கிறோம், இதில் லாஸ்ட்டு நம்பர் என்னது 5. அப்போ இந்த நம்பருக்குள்ளே இருக்கா, அப்போ இது 5ஆல் டிவைட் ஆகும். இதில் அந்த லாஸ்ட் டிஜிட் அதாவது ஒன்ஸ் பிளேஸ் என்னது 0, இது என்னது 5, சாரி இது 5ஆல் டிவைட் ஆகும். அதாவது ஒரு நம்பர் 0வால் முடிஞ்சிச்சாவோ இல்லை 5ஆல் முடிஞ்சிச்சாவோ அது 5ஆல் டிவைட் ஆகும். A number is divisible by 5 if its ones place is either 0 or 5. ones placeனா லாஸ்ட் நம்பர், அதான் ஒன்ஸ் பிளேஸ் ending with 0 or 5. நெக்ஸ்ட்டு டிவிசிபிலிட்டி பை 4. இது 4ஆல் டிவைட் ஆகுதுன்னா என்னென்னு பார்க்கணும். என் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 4 இஃப் த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் ஆஃப் த கிவன் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 4. இப்போ ஒரு பெரிய நம்பர் கொடுத்தா, பிக்கர் நம்பர் கொடுத்தாலும் அதில் லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் பார்த்தா போதுமா. அந்த லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த பிக்கர் நம்பருமே 4ஆல் டிவைட் ஆகுமா. எக்ஸாம்பிளுக்கு என்ன நம்பர்லாம் எடுத்திருக்காங்க, 71,628 492 எல்லாம் எடுத்திருக்காங்க. இதில் லாஸ்ட் 2 டிஜிட் என்னது 28, இது 4ஆல் டிவைட் ஆகும். 7 4s are 28, 92வும் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு 00 எண்ட் ஆகிருக்கு, அது 00 வந்ததுனால இது 4ஆல் டிவைட் ஆகும். இந்த லைனை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த நம்பரில் 2 zeros இருக்குது, அதான் இதில் எழுதியிருக்கு. அதாவது 2 டிஜிட்ஸ் வந்து 0வாக இருக்கிறதுனால தான் அது டிவிசிபிள் பை 4. நெக்ஸ்ட்டு டிவிசிபிள் பை 6. அதாவது ஒரு நம்பர் டிவிசிபிள் பை 6ன்னு பார்க்குறதுக்கு இஃப் இட்ஸ் டிவிசிபிள் பை போத் 2 and 3. அதாவது ஒரு நம்பர் எடுக்கிறோன்னா அது 2வாலையும் 3ஆலையும் டிவைட் ஆயிடுச்சுன்னா தான் அது 6ஆல் டிவைட் ஆகும். இது வந்து இப்போது 138 எடுக்கும், அது 2வால் டிவைட் ஆகும். 3ஆல் டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணணும்னா என்ன பண்ணணும், 1 + 3 + 8ன்னு பார்க்கணும். இதை ஆட் பண்ண என்ன வரும், 12 வரும். 12 வந்து 3ஆல் டிவைட் ஆகுமா, அப்போ இந்த நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். 2ஆலையும் ஆகுது, 3ஆலையும் ஆகுது, அப்போ 6ஆலையும் ஆகுது. இப்போ இந்த நம்பர் எடுக்கும், இது லாஸ்ட் எண்டிங் வித் 6ஆக இருக்குது, அப்போ 2ஆல் டிவைட் ஆகும்.
3ஆல் டிவைட் ஆகுதுன்னா இவ்வளோத்தையும் ஆட் பண்ணோம். 3 + 2 5, 5 + 4 9, 9 + 6 15, 15 வந்து 3ஆல் டிவைட் ஆகும். 5 3s are 15. அப்போ இந்த நம்பரும் டிவைட் ஆகும். அப்போ 6ஆல் டிவைட் ஆகும். 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பர் 6ஆலையும் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு divisibility by 8. A number is divisible by 8 if the last 3 digits of the given number is divisible by 8. இப்போ ஒரு நம்பர் 8ஆல் டிவைட் பண்ணணும்னு பார்க்கணுன்னா லாஸ்ட் 3 டிஜிட் இருக்கா, அந்த 3 டிஜிட் வந்து 8ஆல் டிவைட் ஆகணும். 4ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன பார்த்தோம், லாஸ்ட்டு 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆகணும். 8க்கு லாஸ்ட்டு 3 டிஜிட் 8ஆல் டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த பிக்கர் நம்பர் 8ஆல் டிவைட் ஆகும். இப்போ 2992 இல்லை லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் என்னது 992, அது வந்து 8ஆல் டிவைட் ஆகும். அதனால் இது divisible by 8. Next, divisible by 9. A number is divisible by 9 if the sum of its digit is divisible by 9. 9ஆல் டிவைட் ஆகணும்னா அந்த பிக்கர் நம்பர் எடுக்கிறோமா, அதில் ஒவ்வொரு நம்பரும் ஆட் பண்ணணும். 9 + 5 + 6 + 7 இவ்வளோத்தையும் ஆட் பண்ண நம்பர் வந்து 9ஆல் டிவைட் ஆயிடுச்சுன்னா இந்த பிக்கர் நம்பரும் 9ஆல் டிவைட் ஆகும். 3 divisible by 3ல் என்ன பார்த்தோம், அந்த ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியாக எடுத்து ஆட் பண்ணால் அந்த நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகணும். அப்படின்னா அந்த பிக்கர் நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். இங்கே 9லையும் அதே மெத்தடு தான். 9லையும் ஒவ்வொரு நம்பராக எடுத்து ஆட் பண்ணி வர்ற நம்பர் வந்து 9ஆல் டிவைட் ஆயிடுச்சுன்னா இந்த பிக்கர் நம்பரும் 9ஆல் டிவைட் ஆகும். 9 5 6 7 இருக்கா, இதை 9 + 5 + 6 + 7 இந்த எழுதியிருக்கா, இதனுடைய டோட்டல் 27. இந்த 27 9ஆல் டிவைட் ஆகும். How many 9s are 27? 3. அப்போது இது 9ஆல் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு divisibility by 10. divisibility by 10னாலே ஈஸியாக தெரியும். லாஸ்ட் டிஜிட் 0வா இருந்தாலே அது divisible by 10. A number is divisible by 10 if its one place is only 0. 0ன்னு இருந்தாலே அது divisible by 10. நெக்ஸ்ட்டு divisibility by 11. A number is divisibility by 11 ஆனால் if the difference between the sum of alternative digitனா ஒன்றை விட்டுட்டு ஒன்றை எடுக்கணும், மாற்றி மாற்றி எடுக்கணும். அப்படி எடுத்து அதனுடைய டோட்டல் எய்தர் 0 ஆர் divisible by 11. இப்போ வந்து ஒரு நம்பர் இந்த பிக்கர் நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா இதெல்லாத்தையும் எப்படி ஆட் பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து 2 5 6 7 இருக்குது. இப்போ என்னது இருக்குது 2 5 6 7 9 5 இருக்குது. ஓகேயா, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சம் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் டிஜிட்டோட சம்மோட டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் டிஜிட்னா 2 6 9 இந்த 3 எடுக்கணும். இதை எடுத்து 2 + 6 + 9 ஆட் பண்ண, அப்புறம் 5 7 5 இந்த 3ஐயும் ஆட் பண்ணணும். டிஃப்ரென்ஸுங்கிறதுனால மைனஸ் போட்டிருக்கு. 5 + 7 + 5 இதை ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 17 மைனஸ் இதை ஆட் பண்ணால் 17 = 0. இதை டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 0 வரணும், இல்லைனா இதில் வர்ற நம்பர் வந்து 11ஆல் டிவைட் ஆகணும். இப்போ 11 வரலாம், 22 வரலாம், 33 வரலாம், இப்படி 11ஆக டிவைட் ஆகிற நம்பர் வரணும். இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 0 வரணும், இல்லை 11ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் வந்துச்சுன்னா அந்த பிக்கர் நம்பர் வந்து 11ஆல் டிவைட் ஆகும். divisible by 11.